ரெடி ஆயிட்டியெல்லாம்? எல்லார் வீட்லயும் பொம்பளைக்கு தான் லேட் பண்ணுவா. இங்க நான் ரெடி ஆயிட்டேன், நீங்க தான் லேட்டா வரீங்க. ஆக்சுவலாக ஒரு ஃபோன் ஒன்று பேசிட்டு இருந்தேன், அதனால தான். சரி கிளம்புவோமாங்க? இல்லை, ஒரு சின்ன வேலை இருக்கு, அது முடிச்சுட்டு வந்துட்டேன். சரி வாங்க, சேர்ந்தே போய் வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே போயிருவோம். இரு, அங்க நான் மட்டும்தான் போகணும். என்னங்க, முதல்ல இடத்த பார்க்கணும். எல்லாரும் காத்துட்டு இருக்காக. மணி என்ன வேற அந்த பக்கம் தான் சுத்திக்கிட்டு இருக்காக. என் நேரம் எங்க போகணும்னு சொல்றிய? சரி வாங்க போலாம். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக என் கூட யூஎஸ்ல படித்த ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்திருக்கான். ஏதோ முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டான். அதான். அது இப்பவே மீட் பண்ணணுமா? அப்புறமா மீட் பண்ண கூடாதா? இமீடியட்டாக பார்க்கணும்னு சொன்னான். என்னங்க நீங்க? என்னாச்சு? கவலைப்படாது, பார்த்து டக்குன்னு வந்துடும். சரியா? ஏங்க, வந்திருக்கிறது ஏதோ ஆம்பளை ஃப்ரெண்டு மாதிரி தெரியலையே, ஏதோ பொம்பளை ஃப்ரெண்டு மாதிரி இருக்கே. பொம்பளை ஃப்ரெண்ட்னா தைரியமாக அவனை கூட்டிகிட்டு போயிடுவானே. வந்திருக்கிறது ஆம்பளை ஃப்ரெண்டு, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறான். அவன் வெஸ்டர்ன் வேல ஹக் பண்ணுவான், கிஸ் பண்ணுவான், கண்ணத்தோட கண்ணு வச்சு. அதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு. ஆமா ஆமா. பின்ன என்ன, அதனால தான் வேணான்றேன். சரியா? சரி. அப்போ உங்க ஃப்ரெண்டை இங்க கூட்டிட்டு வர மாட்டியலா? அது ஏதோ டென்ஷனாக பேசிட்டு இருந்தான் அவன். முதல்ல நான் போய் பார்க்குறேன், என்னன்னு கேட்குறேன். இஃப் எவ்ரி திங் இஸ் ஃபைன் தென் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன். ஓகே? என்னாச்சு? என்ன யோசிக்கிறேன்? இல்ல, பிறந்த நாள் அதுவுமா நீங்க போகணுமா? எதுவும் பயப்படாத, நான் சீக்கிரம் வந்துடுறேன். எல்லாமே ரெடி ஆகிட்டேன், ஆனால் ஒன்று மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்கேன். என்னங்க? குங்குமம் ஏன் வைக்கல? ஆமாங்க. இரு, வச்சு விட்றவா. இப்போ பர்ஃபெக்டாக இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். சரி சரி. ஐயோ, என்னங்க இது? குங்குமம் கீழே கொட்டிடுச்சு. ஏய், ஒன்றும் இல்லை, குங்குமம் தான், ஒன்றாகாது. இது க்ளீன் பண்ணி வச்சிரு. சரி? என்ன? ஏய், ஒன்றும் ஆகாது, நான் வந்துடுறேன். க்ளீன் பண்ணி வச்சிரு. யார் வீடுது? இங்கே எதுக்கு என்ன வர சொன்ன? ஐம் வெரி சாரி கார்த்திக். இந்த நடிப்புலாம் வேண்டாம், எனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கு. எது கூப்பிட்டியோ அது மட்டும் சொல்லு. நீ ரிக்வெஸ்ட் பண்ணனால தான் நான் வந்தேன். என்ன விஷயம் அது மட்டும் சொல்லு. கொஞ்ச நாளா என் மனசுக்கு பிடிக்காததை தான் செஞ்சுட்டு இருக்கேன். அது எனக்கு எவ்வளோ பெயினா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இதை நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்திட்டேன். நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை கேவலப்படுத்த விரும்பல. சரியா? எனக்கு என்ன பிரச்சனை? ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு. உன் சொத்தை பறிக்கணும்னு சொன்னாங்க, செஞ்சேன். உன்னை வீட்டை விட்டு துரத்த சொன்னாங்க, செஞ்சேன். உன்னை இன்சல்ட் பண்ண சொன்னாங்க, அதையும் செஞ்சேன். இப்படி எனக்கு மேல இருந்து என்னெல்லாம் செய்ய சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இதெல்லாம் நான் என் மனசாட்சிக்கு விரோதமா செஞ்சுட்டு இருந்தேன். யார் உன்னை இதெல்லாம் செய்ய சொன்னா? உனக்கு விருப்பம் இல்லைன்னா எதுக்கு இதெல்லாம் பண்ண? இந்த கேள்விக்கு என்னால இப்ப பதில் சொல்ல முடியாது. சரி, அதுக்கப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்ட? உன்னை கொலை பண்ண சொல்றாங்க கார்த்திக். இத எப்படி என்னால செய்ய முடியும்? என்னதான் இருந்தாலும் நான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன். ஏய், சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. சரியா?